பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நீதியின் விளைச்சல் என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பில் நம்ம இந்த நாளுக்குரிய சத்தியத்துக்குள்ள போலாங்க. இதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு, நீதியின் விளைச்சல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு விதை இந்த பூமியில விதைக்கப்படுதோ, முதல்ல நமக்கு அந்த ஆகாரம், நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான ஆகாரம் வேணும்னா, அந்த ஆகாரம் நமக்கு தேவையான அந்த விதை மூலமாக, அது விதை விதைக்கப்பட்டு அது வளர்ந்து அதன் மூலமாகத்தான் ஆகாரம் நமக்கு உண்டாயிருக்கும். அப்போ இங்க ஒரு விதைப்பையும் அறுப்பையும் முன்ன வச்சு நீதி அதுக்கு அப்போஸ்தலன் பவுல் ஒப்பிட்டு காட்டுறாரு. அப்போ ஒரு விதை விதைக்கப்படும் பொழுது அது வளர்ந்து எப்படி ஒரு பயிராக மாறி ஜனங்களுக்கு ஆகாரமாக மாறுகிறதோ, அப்படியே நீதி கூட தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியில அப்படிதான் பயன்படுத்துறாரு அப்படின்ற ஒரு சத்தியத்தை இங்க அப்போஸ்தலன் பவுல் விவரிக்கிறார். எப்படி ஒரு விதை விதைக்கப்பட்டு அது வளர்ந்து பலன் தருகிறதோ, அப்படியே நமக்குள்ளே நீதி என்கின்ற விதையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு வளர்ச்சியை கொடுத்து அதன் மூலமாக அவர் பலனை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் என்பதை அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனத்துல தெளிவாய் விளக்குகிறார். இந்த நீதி விதை விதைக்கப்படுகிறதுனால தான் உங்களையும் என்னையும் சபையையும் வேதம் நீதிமான்கள் என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ, பாருங்க எப்படி நம்ம சூஸ் பண்ணாரு. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். பாத்தீங்களா, அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ முன்குறிச்சாரு, அழைத்தாரு, நீதிமானாய் மாற்றினாரு, நெக்ஸ்ட் மகிமைப்படுத்துறாரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் நீங்களும் நானும் நீதிமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல 33வது வசனம் வாசிங்க. ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். ஆமென். என்ன மாதிரியான ஒரு வார்த்தை பாருங்களேன். தேவனே அவர்களை நீதிமான்களா மாத்தி இருக்கிறாராம். அப்போ தேவனே நம்மை நீதிமான்களா மாத்தி இருக்கிறார்னா, தேவன் தான் நீதியின் விதையை நமக்குள் விதைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நீதியின் விதையை நமக்குள்ள விதைச்சதுனால நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம். நம்மை நீதிமானாய் மாற்றினவர் தேவன். எப்படி மாற்றினாரா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் இங்க பாருங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, தேவனுடைய ஆவியினாலே
நீங்களும் நானும் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு காரியம் பாருங்க. அதனாலதான் வேதம் சில வார்த்தைகளை விசுவாசிகளுக்கு நீதிமான்கள் இன்னும் சுதந்திரவாளி இன்னும் இப்படி மனவாட்டி இன்னும் ஏன் வர்ணிக்குதுன்னா, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு வரம், அல்லது இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்த ஒரு கிருபை. அதை எப்படி கொடுத்தார் என்பதுல தான் அதனுடைய ஆழம் இருக்குது. அப்ப நம்ம நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அந்த நீதியின் விளைச்சலை எதிர்பார்த்து நீதி என்கின்ற விதையை நமக்குள் தேவன் விதைத்து உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஏன் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார்னா, ஒரு விளைச்சலை அவர் எதிர்பார்க்கிறார், ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். நீதிக்குரிய வளர்ச்சியை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ அந்த நீதியின் விதை எதுன்றதை நம்ம பார்க்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்களேன். எரேமியா 33:15. நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். எங்க பாருங்க, இது ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்நாளிலும் அக்காலத்திலும் அப்படின்னு எதை சொல்றாரு? இப்ப இருக்கிற காலத்தை குறிச்சு அப்போ தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அந்நாளிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும், அவர் அந்த நீதியின் கிளை என்றொரு பூமியில நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார். அப்ப அந்த நீதியின் கிளை யாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விளங்குதுங்களா? அப்ப பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் ஏன் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்றால், நீதியின் விளைச்சலை உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக இயேசு என்கின்ற நீதியின் கிளையை நமக்குள் விதைத்திருக்கிறார். அதே ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பாத்தீங்களா? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அது என்னங்க நீதியின் வலது கரம்? இன்றைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்து எழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல அவர் நிற்கிறாரு. இதுதான் இங்க தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாங்க. நீதியின் வலது கரத்தினாலே நான் உங்களை என்ன பண்ணுவேன்? தாங்க. எல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வசனம் பாருங்க. இந்த நீதியோடு சேர்த்து வரக்கூடிய எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மென்ஷன் பண்ற வார்த்தைகளாக இருக்கிறது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. இங்க பாருங்க, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டா? அந்த பாதையில் மரணம் இல்லை. அந்த பாதையில் மரணம் இல்லை. நல்லா கவனிக்கணும். பாருங்க, பக்தர்கள் எல்லாம் அந்த நாள்ல தேவன், அதான் தேவ மனுஷர்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு அவர்கள் பேசினார்கள் என்றதுக்கு இதெல்லாம் ஆதாரம். இயேசுதான் நீதியின் விதை என்பதற்கு, இயேசுதான் நீதியின் கிளை என்பதற்கும், நீதியின் வலது கரம் என்பதற்கும், அதே நேரத்தில் இந்த இடத்துல நீதிமொழிகளை பார்க்கிறோம், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டாம். அப்ப அந்த ஜீவன் யாருங்க? அதுதான் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ இயேசு என்கின்ற நீதியின் பாதையில உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கிடைக்கிறது. அந்த ஜீவத்தினால நமக்கு என்ன கிடைக்குதான்? எதுல இருந்து நம்ம நீக்கலாக்கப்பட்டிருக்கிறோம்? மரணத்திலிருந்து நீக்கலாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபா வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். எத்தனை பேர் உணர்ந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியத்தை வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அதனாலதான் இயேசு கிளியரா சொன்னாரு இந்த பூமியில இருக்கும்போது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களா. மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க. நீதியின் மேல் பசிதாகமா? பசிதாகம் எப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறார் பாத்தீங்களா? ஏன்னா பிதாவின் எதிர்பார்ப்பு, தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு நீதியின் விளைச்சலுக்காக உங்களையும் என்னையும் தேர்வு செய்திருக்கிறார். இந்த நீதியின் விளைச்சலுக்கு தம்முடைய குமாரனியே நீதியின் விதையாக விதைத்திருக்கிறார். இந்த நீதியின் விதையின் மூலமாக நீங்களும் நானும் விளைச்சலை தர வேண்டும். அதனால்தான் இயேசு சொல்றாரு, நீதியை எப்படி தரணுமா? பசிதாகத்தோட. இன்னைக்கு நம்ம
ஒரு அந்த அந்த என்ன சொல்றதுங்க, அந்த அந்த பசி நேரத்துல வந்துட்டா எப்படி நம்மளுக்கு ஆகாரம் எது கிடைச்சாலும் போதும்னுவோம். வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் நல்ல 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 காரியம் வேணும், இதுதான் வேணும், சிக்கன் தான் வேணும், மட்டன் தான் வேணும், இப்படி தான் சூஸ் பண்றது. ஆனால் பசியில எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அது டேஸ்டா இருக்குதா, டேஸ்டா இல்லையா, இல்லை பசிக்கு சாப்பிடணுங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம சாப்பிடுவோம். இயேசு சொல்றாரு, அந்த மாதிரி வெறித்தனமா நீ நீதியை தேடணுமா? ஏன் வெறித்தனமா தேடணும்னா, ஏன் பசிக்கு அந்த மாதிரி தேடணும்னா, இயேசுதான் அந்த நீதியா இருக்கிறார். இயேசுதான் அந்த நீதியின் விதையா இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், என்னை பின்பற்றி வாங்கல்னு சொன்னதை பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை சபை கற்றுக் கொடுக்கணும். நீதிமான்ற ஒரு காரியத்தை சபை கற்றுக் கொடுத்துச்சு. விசுவாசிங்க எல்லாரையும் பார்த்து நாம் நீதிமான்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள், நீதிமான்கள் எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா தற்கால சபையில இயேசுதான் நீதின்றத, இயேசுதான் நீதிபரர்ன்றத குறித்து கற்றுக் கொடுக்கறதுல கொஞ்சம் குறைவுபட்டிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது என்ன காரணம்னா, நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஆல்ரெடி சாலமோன் எழுதி வச்சுட்டாரு பாருங்களேன். ஒரு வசனம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 17:23. துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட. என்னவா? துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்டுகிறானா? அப்ப துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்டுகிறான்னா என்ன அர்த்தம்? அடுத்தது படிங்க. நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான். பாத்தீங்களா? இந்த புறம் பரிதானத்துக்காக, அதாவது ஒரு இழிவான ஆதாயத்துக்காக, பணத்திற்காக, அது லஞ்சம்னே வருதுங்க. பரிதானன்றது லஞ்சம் தானே, அது லஞ்சம்னே வருது. இப்போ பணத்திற்காக எதை புரட்டுறாங்களா? நீதியை புரட்டுறவங்கள துன்மார்க்கன்னு வேதம் சொல்லுது. அப்ப கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். இன்னைக்கு திருச்சபைகள் விசுவாசிகளை நீதிமான்னு கத்துக் கொடுக்குது. ஆனா அவங்களுக்குள்ள நீதியின் விதையாகிய இயேசு இருக்கிறார்ன்றதை கத்துக் கொடுக்கறது இல்ல. அதன் மூலமாக ஒரு நீதியின் விளைச்சலை பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிறார்ன்றதை கத்துக் கொடுக்கறது இல்ல. நீதிமான் 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 பாட்டெல்லாம் பாட வேண்டியதுதான். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் ஏன் நம்ம அழைக்கப்படுகிறோம்? ஏனென்றால் பிதாவாகிய தேவன் ஒரு நீதியின் விளைச்சலை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீதியின் விதையாகிய கிறிஸ்து இயேசுவை நமக்குள்ளாக விதைத்திருக்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் நீதியின் விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ இயேசு தான் நீதியின் விதை. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால பிதாவாகிய தேவன் இந்த நீதியின் விளைச்சலை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த நீதியின் விளைச்சல் நமக்குள்ள எப்படி வெளியில வரணும் அப்படின்னு வேதத்துல இருந்து நீங்க பார்க்கும்போது ஒரு 5 காரியத்தை இந்த விளைச்சல்ல இருந்து வெளிப்படுகிற காரியமா இருக்குது. இந்த 5 காரியம் என்ன? இந்த நீதியின் விளைச்சலுக்குரிய இந்த 5 காரியம் என்னன்றதை நம்ம தியானிச்சோம்னா, நீதியின் விளைச்சல்னா என்ன, ஏன் நாம் நீதிமானா இருக்கிறோம், ஏதோ பெயருக்காக நம்ம நீதிமானா இருக்கிறோமா, இல்ல தேவன் நம்ம இடத்திலிருந்து ஒரு நீதியின் விளைச்சலை எதிர்பார்ப்பதற்காக நம்மை நீதிமான் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை அநேக காரியங்களை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அதனால ஒரு 5 காரியத்தை, நீதியின் விளைச்சலுக்கு நீதியின் விதையை நமக்குள்ள கொடுத்த தேவன் அந்த விளைச்சலை எதிர்பார்க்கும்படியான ஒரு 5 காரியத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த 5 காரியத்தை சுருக்கமாய் பார்த்து இந்த நாளுக்குரிய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் நலமாயிருக்கும். பாருங்க, நீதியின் விளைச்சல்ல இருக்கக்கூடிய 5 காரியத்துல முதல் காரியம் என்னவென்றால் நீதியின் மார்க்கம்.
எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, நீங்களும் நானும் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஏன் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், ஏன் நீதியின் விதையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏன் பிதாவாகிய தேவன் நமக்கு அந்த விதையை கொடுத்து நீதிமானாய் மாற்றி நீதியின் விளைச்சலை எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்களும் நானும் நீதியின் மார்க்கத்தை உடையவர்கள் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுல நம்ம ஸ்டபர்னா நிற்கும் போதுதான் நீதியின் விளைச்சலுக்குரிய பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் மாற முடியும். இந்த நீதியின் மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது மதமா மாறிடுச்சு. கிறிஸ்தவம் என்பது என்னது? மதம். எல்லா இடத்துல நீங்க பாருங்களேன், ஒரு நீங்க டினாமினேஷன் வைஸ் எடுத்துக்கிட்டா கூட ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ளதான் இருப்பாங்க. நான் சிஎஸ்சி, நான் ஆர்சி, நான் மெத்தடிஸ், நான் பைபிள் ஸ்டூடெண்ட், நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளதான் உக்காடுறாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், இது மதம் அல்ல, இது மார்க்கம். மார்க்கம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றம் தான் மார்க்கம். எத்தனை பேருக்கு விளங்குது? மார்க்கம் என்பது மாற்றம். விளங்குதுங்களா? அது தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்தவம் மார்க்கம். கிறிஸ்துவை போல வரக்கூடிய மாற்றம் தான் கிறிஸ்துவின் மார்க்கம் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க சொல்றாரு, பேதுரு மென்ஷன் பண்ணும்போது கிளியரா சொல்றாரு, நீ இயேசு கிறிஸ்து என்ற நீதியின் விளைச்சலுக்குள்ள வந்துட்ட பிறகு நீ உன் பழைய நிலைமைக்கு நீ திரும்பி போனீன்னா உன்னுடைய நிலைமை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருக்குதுங்களா? ரொம்ப கேடுள்ளதான் மாறிடுது. அப்போ ஏன் கேடுள்ளதா மாறுதுன்னா, நீ நீதியின் மார்க்கத்துக்குரிய கற்பனைகளை அறிந்து கொள்ளலையா? நீதியின் மார்க்கத்துக்குரிய கற்பனைகளை அறிந்து கொள்ளனா என்ன அர்த்தம்? அதுதான் முன்னாடி பார்த்த வசனங்கள்லாம். தேவன் நீதியின் விளைச்சலை எதிர்பார்க்கிறாரு. இயேசுவ நீதியின் விதையை நமக்குள்ள விதைச்சிருக்கிறாரு. இந்த நீதியின் விதையின் மூலமாக நம்முடைய நீதியின் விளைச்சலை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும்னா நீங்களும் நானும் நீதியின் மார்க்கத்திலே நிற்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த நீதியின் மார்க்கத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மாம்சமாகிய திரையின் வழியாக, நல்ல கவனிங்க, புதிதும் ஜீவனுமான மார்க்கம், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். வழங்குதுங்களா? முடிஞ்சுதா? அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால். ஆமென். இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரி, நீதியின் மார்க்கம் தேவன் எதிர்பார்க்கிற நீதியின் விளைச்சல்ல முதல் காரியம். நீங்களும் நானும் டினாமினேஷனுக்குள்ள இல்ல, நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள இருக்கிறோம். எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் நீதியின் மார்க்கத்துல இருக்கிறோம். நீதியின் மார்க்கம்னா என்ன? புதிதும் ஜீவனுமான மார்க்கம். அதான் பாருவேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாளுக்கு நாள் நீங்களும் நானும் மாறும்படியான மார்க்கத்துக்குள்ள இருக்கிறோம். அதான் முன்னாடி சொன்னேன், இது மார்க்கம் என்பது மாற்றம். மதம்னா சர்ச்சைக்கு போறோம், வரோம், சத்தியத்தை கேட்டோம், நல்லா அதுக்கு மார்க் வர போடுறது, சத்தியத்தை கேட்டுட்டு மார்க் வர, நல்லா இருந்தது, நல்லா இல்லை, இந்த மாதிரி மார்க் போட்டு போறது கிடையாது. இது மார்க்கம் என்பது என்ன? அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும். இந்த மாற்றம் தான் பாருங்க நீதியின் விதை உள்ள வளருது. பாருங்க, இயேசு என்கின்ற நீதியின் விதை நமக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்ததான அடையாளங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்துல நம்மை பார்த்து கிறிஸ்து, அவன் கிறிஸ்து, அவள் கிறிஸ்து, அவர்கள் ஏன் சொல்லுதுன்னா கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அப்போ நான் மதத்தில் இருக்கிறேனா, நான் மார்க்கத்தில் இருக்கிறேனா, அது ரொம்ப முக்கியம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நீதியின் மார்க்கம். அப்ப நீதியின் விளைச்சல் என்றால் என்ன? நீதியின் மார்க்கத்துல நாம் நிலை கொண்டிருப்பது பிதாவாகிய தேவனுக்கு நீதியின் விளைச்சலை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர்
விலக்கி இருக்கிறாருன்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது காரியம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். எபிரேயர் 5, 12, 13. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு எப்படி அந்த வசனம் ஆரம்பிக்கிறார் பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய். இரண்டாவது காரியம், நீதியின் வசனத்துல பழக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும். நீதியின் வசனம் என்பது என்ன? அது பலமான ஆகாரம். 2 போதனை இருக்குதுங்க. ஒன்னு பால் போதனை, இன்னொன்னு பலமான ஆகாரத்துக்குரிய போதனை. இந்த பலமான ஆகாரத்துக்குரிய போதனையத்தான் நீதியின் வசனம் அப்படின்னு இங்க பவுல் சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, இந்த தேவன் நீதியின் விளைச்சலை நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு. இயேசுவையே நமக்குள்ள நீதியின் விதையாக கொடுத்திருக்கிறாரு. இப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்குள்ள ஜீவ மார்க்கம் உண்டாயிருக்கணும். ஜீவ மார்க்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடு இருக்கணும். முதலாவது பார்த்தோம். இரண்டாவது பார்க்கிறோம், ஜீவன் நீதியின் வசனம் நமக்குள்ள இருக்கணும். பலமான ஆகாரத்துக்குரிய வசனம். இந்த காலகட்டத்துல கிறிஸ்துவ சபைகள்ல போதிக்கப்படுகிற உபதேசங்கள் எப்படி இருக்குதுங்க? கொஞ்சம் நிதானிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த நீதியின் வசனத்தை எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. இந்த பலமான ஆகாரத்தை கொடுக்கறது இல்ல, பால் போதனை தான். என்ன பால் போதனை கொடுக்குறாங்க? நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்கு இந்த காரியம் நடக்கும், உனக்கு அந்த காரியம் நடக்கும். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நிறைய பேர் போயிட்டு வேற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர் சரியில்லை, பிரதர் பிசினஸ் பண்றேன் சரியில்லை, ஏதோ ஒரு உங்களுக்கு கட்டு வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு பில்லி சூன்யம் வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஜனங்களை உழப்பி, ஜனங்களை பயங்காமிச்சு, ஏதோ ஒரு விதத்துல சபையில கட்டி போடக்கூடிய சடங்காரத்தினாலும் சம்பிரதாயத்தினாலும் விசுவாசிகளை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னவென்றால், விசுவாசி நீதிமான் நீதியின் வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவனா இருக்கணும். அந்த நீதியின் வசனம் தான் பலமான ஆகாரம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற ஒரு சீன் தான் மெசேஜ்ல போகுது. எத்தனை பேரு ஜனங்கள் அறியாத ஒரு காரியத்தை, ஒரு புது காரியத்தை பிரசங்கிக்கிறாங்க. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. அதான் நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான். செய்தி ஆரம்பிக்கும் போது ஜனங்க தீர்க்க தரிசனமா சொல்லிடுவாங்க, இவர் இதை தான் பேசுவாரு, இவர் இதை தான் சொல்ல போறாரு, அவர் அதை தான் சொல்ல போறாரு. ஏன்னா இன்றைக்கு இந்த நீதியின் வசனத்தை போதிக்கிறவங்களே அறிஞ்சு கொள்ளல. போதிக்கிறவர்களே நீதியின் வசனத்தை அறிந்து கொள்ளனா நீதிமானுக்கு எப்படி நீதியின் வசனத்தை, இந்த பலமான ஆகாரத்தை காட்ட முடியும்? இன்னைக்கு எல்லாம் காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி, தேவைகளுக்கு ஏத்த மாதிரி, ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மழுவல், பூசல், மொழுவல் கூறிய வார்த்தைகளை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, நீதியின் விளைச்சல் வரல தேவனுக்கு. ஆனா இந்த நாள்ல கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், நீதியின் மார்க்கத்துல நம்ம இருக்கிறோன்ற செயல்பாடு நமக்கு வரணும். ரெண்டாவது, நீதியின் வசனத்துக்குள்ள நம்ம இருக்கணும். அப்ப நீதியின் வசனத்துக்குள்ள நான் இருக்கிறேன்றதுக்கு என்னப்பா அடையாளம், என்னங்க அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். வாவ்! என்ன வசனத்தை, நீதியின் வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்துல இவன் நீதியின் வசனத்துக்குள்ள இருக்கிறான், இவன் பலமான ஆகாரத்துக்குள்ள இருக்கிறான், இவன் ஆழமான சத்தியத்துக்குள்ள இருக்கிறான்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ அன்பு அவனுக்குள்ள என்ன பட்டு இருக்குமா? பூரணப்பட்டு இருக்குமா. இன்னைக்கு இந்த அன்புன்றது ஒரு விஷயத்த சகோதரர் மத்தியில, சகோதரிகள் மத்தியில எப்படி இருக்குங்க? தேவன் எதிர்பார்க்கிற விதமான அந்த அன்பு இருக்குதா? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தங்கள் சுயநலத்துக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக மற்றவர்களை பகடைக்காயா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் ஆளை பார்த்து தாங்க அன்பை வெளிப்படுத்துறாங்க. நிறைய சகோதரி என்ன இடத்துல பேசுறது, இந்த கிராம ஊழியங்களை மற்ற காரியங்களெல்லாம் போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கொடுக்குறவர் மத்தியில ஒரு அன்பும், கொடுக்காதவர் மத்தியில ஒரு அன்பும், ஒண்ணுமே இல்லாத ஒரு மத்தியில காண்பிக்கிற ஒரு அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படிதான் இன்னைக்கு ஜனங்க பழகுறாங்க. ஆனா
உண்மையிலே நம்ம அந்த நீதியின் வசனத்துக்குள்ள இருந்தா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நீதியின் விதை நமக்குள்ள இருந்தா, அந்த நீதியின் மூலமாக நீதியின் மார்க்கத்துக்குரியவர்களா நாம இருந்தா, நீதியின் வசனத்துல பழகக்கூடியவர்களா நம்ம இருந்தா, தேவனுடைய அன்பு நமக்குள்ள பூரணப்பட்டு இருக்கும். இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த அன்பு இருந்தது பாருங்க. யூதர்கள் வெறுக்கிற ஆட்கள் யாருன்னா, இந்த ஆயக்காரரையும் பாவிகளையும் வெறுப்பாங்க. இந்த ஆயக்காரரையும் பாவிகளையும் யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் ஏற்றுக்கொள்வதில்லைன்னா, ஆயக்காரர்கள் யூதர்கள் தான், ஆனால் புறஜாதியாராகிய ராஜாக்கள் இடத்துல, அந்த அதிபதிகள் இடத்துல ஒன்றிணைந்து அவங்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு யூதர்கள்கிட்டயே டாக்ஸ் வாங்குறது, வரி வசூலிக்கிறது. இவங்க அந்த புறஜாதியாருடைய வழியை பின்பற்றுறதுனால யூதர்கள் அவர்களை ஒதுக்கி வச்சாங்க. இந்த ஒதுக்கி வச்சதுனால தான் அவங்கள ஆயக்காரர்கள்னு அழைச்சாங்க. ஆயக்காரர்களுக்கு கூட வச்சுக்க மாட்டாங்க. சகையு ஏன் புறக்கணிக்கப்பட்டான்? ஏன்னா ஒரு ஆயக்காரன். இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லுவார். 2 பேர் ஜெபம் பண்ணாங்க, ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். யாரோட ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர்? ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டார். அவன் ஏன் ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே, நான் பாவி. ஏன் பாவி? நான் யூதர்களுக்கு உள்ள அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழல, புறஜாதியரோடு இணைந்து என்னுடைய பிழைப்புக்காக நான் அங்கே சென்றுட்டேன் அப்படின்ற மாதிரி. அதனால யூதர்கள் இந்த ஆயக்காரரையும் பாவிகளையும் சேர்க்கறது கிடையாது. ஆனா ஒரு இடத்துல விருந்துக்கு கூப்பிடுறாங்க இயேசு கிறிஸ்துவ. பாருங்க, அவரே வார்த்தை, இயேசுதான் வார்த்தை, லோகாஸ். அந்த விருந்துக்கு போகும்போது நல்ல ஹை ரேஞ்ச் பீப்புள் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க சதுசே இருக்கிறாரு, பரிசை இருக்கிறாரு, வேதபாரர் இருக்கிறாரு, நல்ல பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இயேசு அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, அங்க விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பாவிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் உணவை கொடுத்துருவாங்க. உணவை கொடுத்துட்டு அவங்களை அனுப்பிட்ட பிறகுதான் விஐபிங்களுக்கு தனியா பரிமாறுவாங்க. இந்த ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் பரிமாறுகிற இடத்துல இயேசு அவர்களோடு கூட அமர்ந்து அவர்களோடு ஒன்றோடு ஒன்று இணைந்து சாப்பிட்டாராம். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. இதுதாங்க நீதியின் வசனம். வசனம் உள்ள இருந்தா அதனுடைய வெளிப்பாடு தேவ அன்பு வெளியில வரும். தேவன் பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்ததுனால அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிட்டார். எப்பேற்பட்ட ஒரு அன்பு பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அன்பு எப்படி நமக்குள்ள வரும்னா, நீதியின் வசனம் நமக்குள்ள இருக்கணும், பலமான ஆகாரம் நமக்குள்ள இருக்கணும், ஆழங்களை அறிந்து கொள்றதுல நமக்குள்ள இருக்கணும். யாரோ சொன்னா தான் நான் தெரிஞ்சுக்குவேன் இல்ல, நம்ம தேடணும் சகோதர சகோதரி. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நிச்சய ஜீவன் உண்டுன்னு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும் தான். ஆனா எல்லாவற்றையும் கொடுக்கிறவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு. ஆமென். எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறவன் நம்ம பிதாவாகிய தேவன். நம்ம கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நல்ல ஈவை கொடுங்கப்பா, இந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிங்கப்பான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். நீதியின் வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகையினால் நீதியின் விளைச்சல் என்றால் என்ன? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய நீதியின் விதையாக நமக்குள்ள விதைத்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் தான் நீதியின் விளைச்சல். அதுல முதலாவது பார்த்தோம் நீதியின் மார்க்கம், இரண்டாவதாக பார்த்தோம் நீதியின் வசனம், மூன்றாவதாக பார்க்கிறோம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால். பாத்தீங்களா? மூன்றாவதாக பார்க்கிறோம் நீதியின் கனிகள் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீதியின் விளைச்சல் என்றால் என்ன? இயேசு நீதியின் விதையாக நமக்குள்ள தேவன் விதைத்து ரட்சிப்பை கொடுத்து நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நாம் நீதிமானாய் மாறியதனாலே நீதியின் விளைச்சலை தேவனிடத்துக்கு காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எப்படி காண்பிக்க வேண்டும்? நீதியின் மார்க்கத்துக்குரிய செயல்பாடு நமக்கு வேணும். இரண்டாவதாக பார்த்தோம் நீதியின் வசனத்துக்குரிய காரியம் நமக்குள்ள வேணும். மூன்றாவதாக பார்க்கிறோம் நீதியின் கனிக்குரிய செயல்பாடு வேணும். இந்த நீதியின் கனின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் துப்புரவானவர்களும் அவருக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? இடரலற்றவர்களா இருக்கணுமா?
அப்ப எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் வேணும் பாருங்க சகோதர சகோதரி. இன்னைக்கு கனின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அதை நான் விவரிச்சு காண்பிக்கணும்னு அவசியம் இல்லை. கனி, ஆவியின் கனி நமக்கு தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 காரியமும் நமக்கு தெரியும். ஆனா இந்த 9 காரியமும் நீதியா நடக்குதா? நீதியின்படி நம்ம செய்யறோமா? உதாரணத்துக்கு ஒரு அன்புன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம், பொறுமைன்ற ஒரு விஷயத்தை எடுத்துப்போம், தாழ்மைன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம், தயவுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறோம்? நமக்கு பிடிச்சவங்களுக்கு, நமக்கு அடங்கி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல நம்ம அவங்களுக்கு அடங்கி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆவியின் கனியெல்லாம் நம்ம ரொம்ப அருமையா காண்பிப்போம். ஆனா நீதியின்படி காண்பிக்கணும். நீதியின் கனியா நம்ம காண்பிக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய பார்வைக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோன்ற உணர்வு வேணும் சகோதர சகோதரி. உங்களுடைய அன்பு மாயமற்ற ஒரு அன்பா இருக்கணும். உங்களுடைய சந்தோஷம் அனித்தியம் இல்லாத ஒரு சந்தோஷமா இருக்கணும். நீதியுள்ள சந்தோஷமா இருக்கணும். உங்கள் சமாதானம் நீதியுள்ள ஒரு சமாதானமா இருக்கணும். உங்கள் தயவு நீதியான தயவா இருக்கணும். ஆளை பார்த்து தயவு காட்டுறது இல்லைங்க, நீதியா தயவு காட்டுங்க. உங்களுடைய விசுவாசம் நீதிக்குள்ள ஒரு விசுவாசமா இருக்கணும். இன்னைக்கு தேவைகள் அதிகமா இருக்குது, அநேகருக்கு தேவைகள் அதிகமா இருக்குது. ஆனா என்ன பண்றோம்னா, மற்ற ஜனங்களை தான் நம்ம இவர்கிட்ட போனா காரியம் நடக்குமா, அவர்கிட்ட போனா காரியம் நடக்குமா, இங்க லோன் எடுக்கலாமா, அங்க வட்டிக்கு வாங்கலாமா, இப்படிதான் சுற்றி திரிகிறோம். அது நீதியா? உங்க விசுவாசத்துல நீதி இருந்தா எப்படிங்க நீதி வேணும்? வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க. நம்முடைய தேவைகளை நமக்கு குறித்த நேரத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறாருங்க. ஏன் அந்த விசுவாசம் வரல? அந்த விசுவாசம் தான் நீதி உள்ள விசுவாசம். ஏதோ முயற்சி பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கின்னு ஏதோ செஞ்சுட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்றது கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், அதனால நாங்கள் அனுபவிக்கிறோம். அப்ப எப்படி அனுபவிக்கிறோம்? அந்த விசுவாசம் நீதியான விசுவாசமா இருக்கணும். அந்த விசுவாசம் என்கின்ற ஆவியின் கனி நீதியின் கனியா இருக்கணும். அதுதான் இங்க எதிர்பார்க்கிறோம். அப்ப ஆவியின் கனிகள் என்றது சுபாவங்கள். இந்த 9 சுபாவமும் நம்முடைய வாழ்க்கையில நீதியின் கனியா ப்ரொடியூஸ் ஆகணும். வெளியில வருது, நீதியா வெளியில வரணும். அது உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன். இந்த காரியத்தை நம்ம சுபாவத்தை, இந்த 9 சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு வெளியில காட்டுறது கிடையாது. தேவன் நீதியின் விளைச்சலுக்குரிய நீதியின் கனியை இடத்துல எதிர்பார்க்கிறார். அதன் அடிப்படையில நான் செயல்படணும். மனுஷனும் முகத்தை பார்க்கறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறாரு. நான் தயவுள்ளவன், நான் சாந்தம் உள்ளவன் என்று நான் அழகா நடிச்சேன்னா நீங்களாம் நம்பிடுவீங்க. ஆனா தேவனை ஏமாத்த முடியுமா? அப்போ என்னுடைய காரியம், என்னுடைய சாந்தம், ஆவிக்குரிய கனி எப்படி இருக்கணும்னா, நீதியின் கனியா இருக்கணும்னா, நான் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் தேவன் பார்க்கிறார். ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் செய்கிற ஒவ்வொரு கிரியும் கிறிஸ்துவை சார்ந்ததா இருக்குதா, கிறிஸ்துவ பிரதிபலிக்குதா, தேவன் பார்க்கிறாரு. கலாத்தியர் 4:6, எபேசியர் 4:6 வசனத்தை வாசித்து பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய குமாரனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப அவர் நமக்குள்ள இருக்கும்போது அவருடைய சுபாவம் நம்மிலிருந்து வெளிப்படும் போது நீதியாய் வெளிப்படணும். ஏதோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, தேவனுக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படணும். இதுதாங்க நீதியின் விளைச்சல். இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீதியின் மார்க்கத்தை, நீதியின் வசனத்தை, நீதியின் கனிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 4வதாக பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 11:15. ஆகையால் அவருடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். இங்க பாருங்க, பவுல் ஒரு விஷயத்த சொல்றாரு. 4வதாக பார்க்கிறோம், நீதியின் விளைச்சல்ல தேவன் எதிர்பார்க்கிற நீதியின் விளைச்சல்ல 4வது காரியம் நீதியின் ஊழியக்காரன். நீதியின் ஊழியனாக நீங்களும் நானும் மாறணும். அதுதான் இங்க சொல்றாரு. உலக பிரகாரமான ஒரு ஊழியன் நீதிக்குரிய ஊழியனுக்குரிய வேஷத்தை தரிச்சுக்கிட்டா உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி காட்டுறாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க.
ஊழியம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜனங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, அவர் செய்வாருங்க, இவங்க செய்வாங்கங்க, அவங்க செய்வாங்கங்கன்றாங்க. நீங்க எங்க செய்யல? ஐயோ அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவங்க, எனக்கு தாளந்து இல்லைங்க, அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்கன்னு சொல்றாங்க. இதை பாருங்க, இந்த ஒரு விஷயத்த சில சபைகள் ஆதாயப்படுத்திக்குது. ஏன் இன்னும் முன்னாடி வாசம் பாருங்க ஒரு வசனத்தை, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள், போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைங்களா இருக்கிறீங்கன்னு பவுல் சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, சபை சில காரியங்களை கற்றுக் கொடுக்கறது இல்லை. சபை ஊழியம் என்ற ஒரு விஷயத்தை தவறா கற்றுக் கொடுக்குது. கடந்த நாட்கள்ல கூட ஒரு செய்தியை நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த செய்தியை கேட்கும் போது அந்த சபையில இருக்கிறவரு போதிக்கிறாரு. எப்படி போதிக்கிறாருன்னா, நீங்கள் ஏதேனும் ஒரு வேலையை சபைக்கு செய்ய வேண்டும். அப்போ சபையில சேர் தொடைக்கிறது, பாய் போடுறது, டாய்லெட்டை கழுவுறது, இது பண்றது, அதை பண்றது, இதெல்லாம் செஞ்சுட்டு இது தேவனுடைய ஊழியம் அப்படின்னு சொல்றாரு. இதை நான் குற்றப்படுத்தவில்லை, குறையாக சொல்லவில்லை. ஆனால் இதுதான் தேவனுடைய ஊழியன்றாங்க பாருங்க, அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன். இது ஒரு உதவி. தேவனுடைய பார்வையில இது ஒரு நற்கிரியை. நற்கிரியை நிறைய இருக்குதுங்க, நற்கிரியை நிறைய இருக்குது. அதை குறித்து செப்பரேட்டா நம்ம பார்க்கணும். பைபிள்ல தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். இது ஒரு நற்கிரியின் அடிப்படையில போவோமே தவிர, இது ஒரு உதவியின் அடிப்படையில போவோமே தவிர, இது தேவனுடைய ஊழியம் நம்ம சொல்ல முடியாது. அப்ப தேவனுடைய ஊழியம் என்பது என்ன அப்படின்னு நீங்க வேதத்தின் அடிப்படையில தான் நம்ம கத்துக்க முடியும். ஊழியம்னா என்னன்றது வேதம் தான் கத்துக் கொடுக்குது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சபையில சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கொடுத்துட்டு இது உங்கள் மேல் விழுந்த கடமை அப்படின்ட்டாங்க. அதனால நிறைய பேர் கேட்டீங்கன்னா, நான் கிராம ஊழியத்துக்கெல்லாம் நான் போறது உண்டு. இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை, இப்படி மற்ற நாட்கள்ல எல்லாம் இந்த கிராம ஊழியங்கள், வெளிப்புற ஊழியங்களுக்கெல்லாம் செல்லும் போது ஒரு சிலரை கூப்பிடுவேன், வாங்க பிரதர் போயிட்டு வரலாம், வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னா அவங்க ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, நாங்க எங்கள் சபையில ஊழியம் செய்யறோம் பிரதர். ஓ சபையில ஊழியம் செய்யுங்க, ரொம்ப சந்தோஷம், என்ன செய்றீங்க? நாங்க சேரெல்லாம் தொடச்சி பாயெல்லாம் போட்டு வைப்போம், இது ஊழியம்ன்றாங்க. இது எப்படி ஊழியமாகும்? இது நீங்கள் சபைக்கு செய்கிற ஒரு நற்கிரியை, ஒரு பணி, இது ஒரு உதவி. அதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு. இதுக்காக தேவன் அதுக்குரிய பலனை கொடுக்காம இருக்க மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றாரு, ஒரு கலசத்து தண்ணீரை நீங்க கொடுத்தாலும் அதனுடைய பலனை அனுபவிக்காம போக மாட்டாங்க, அடையாம போறது இல்ல. அப்போ நீங்க சபையில செய்யற ஒவ்வொரு உதவியும் தேவன் உங்களுக்கு அதை பலனை கொடுப்பாரு. ஆனா ஊழியம் என்பது என்ன, நீதியின் ஊழியன் என்பது என்ன, நீதிக்குரிய ஊழியக்காரன் என்பது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் சொல்லி இதெல்லாம் உங்க கடமை, இதுதான் ஊழியன்றது தவறான ஒரு காரியம். இது நற்கிரியை, இது உதவி, இது தேவனுக்கு பிரியம், இதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆனா நீதியின் ஊழியன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஏசாயா 6:8. பின்பு பாருங்க, தேவன் சொல்றாரு, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், என்னவா, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. பாருங்க, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் யாரை அனுப்புவேன் சொல்லும் போது, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். அப்ப இயேசு என்ன சொல்றாரா, இதோ அடியேன் இருக்கிறேன், நான் வருகிறேன். தேவனுக்காக எழும்பி தேவனுடைய காரியங்களை சொல்றதுக்கு எந்த அளவுக்கு இயேசு இந்த பூமிக்கு சொன்னார்னா, இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை. பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை இயேசு இந்த பூமியில பிரதிபலித்தார். இதுதாங்க நீதியின் ஊழியன். இயேசு ஒரு நல்ல ஒரு நீதியின் ஊழியனா இந்த பூமியில வாழ்ந்தாரு. இப்ப இந்த நீதியின் ஊழியனுக்குரிய விதை உங்களுக்கும் எனக்கும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நமக்குள்ள இருக்கிறார், தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஏன் வைத்திருக்கிறார்னா, இந்த நீதியின் ஊழியனாக நீங்களும் நானும் மாறணும். அல்லதான் பாருங்க, விதை. இப்போ ஒரு தக்காளி விதையை நீங்கள் போட்டீங்கன்னா என்ன வரும்?
தக்காளி தாங்க வரணும், கத்திரிக்காய் வரக்கூடாது. கத்திரிக்காய் வந்தா தப்பு. அப்போ இயேசு நீதியின் ஊழியன், இயேசு நீதிக்குரிய காரியங்களை செய்தவர், நீதியின் விதை இப்போ விதைக்கப்பட்டது, நமக்குள்ள விதைக்கப்பட்டதுனால நமக்குள்ள இருந்து என்ன வரணும்னா இந்த நீதியின் ஊழியத்துக்குரிய காரியங்கள் வெளிப்படணும். அதனால்தான் பவுல் தெளிவா சொன்னாரு, எது கடமை எது கடமை. வாசிங்க 1 கொரிந்தியர் 9:16. 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. என்னவா மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. எங்க சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் இது மேன்மை பாராட்டுறதுக்கு இடமில்லை. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ போய் ஊழியம் செஞ்சுட்டு அதை ஒரு போட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, ட்விட்டரில் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. என்னன்னு கேட்டால் நான் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன். இது இந்த மாதிரியெல்லாம் சிலர் இருக்கிறாங்க. பரவாயில்ல, அதையாவது செய்கிறாங்களேன்னு நம்ம சந்தோஷப்பட வேண்டியது தான். வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. பிரசங்கியாதிருந்தால், இதுதாங்க நீதியின் ஊழியன் செய்யணும். இதுதாங்க நீதி ஊழியனுக்குரிய, நீதியின் ஊழியக்காரனுடைய ஊழியக்காரியுடைய அடையாளம். தேவனை குறித்து, இயேசுவை குறித்து நீங்களும் நானும் அறியாத ஜனங்கள் மத்தியில சொல்லணும். நம்ம உற்றார் உறவினர் மத்தியில சொல்லணும், நம்ம நண்பர்கள் மத்தியில சொல்லணும், உங்கள் வேலை ஸ்தலத்துல உள்ளவர்களுக்கு சொல்லணும், நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். இதுதாங்க ஊழியம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிதாவான தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீதியின் விளைச்சலை நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு தெளிவு வரணும் சகோதர சகோதரி. நீங்களும் நானும் காலங்காலமா சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், காலங்காலமா சத்தியத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிறோம். ஆனா நீதிக்குரிய ஊழியக்காரனா இருக்கிறோமா? சத்தியத்தை கேட்டு 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 அடக்கி நமக்குள்ள வைத்து கொண்டு இருக்கிறோமா, இல்ல அது மற்றவர்களுக்கு சொல்லணுமா? சில இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க, அசத்தியத்தை போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு, நல்ல சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆழங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எவ்வளவு மகிமையான காரியத்தெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு ஆழங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா நம்ம இன்னும் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தா, இன்னும் நம்ம சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு, அடுத்த வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு, இப்படி ஒரு வாழ்க்கை வரணுமா? அப்போ நீதியின் ஊழியக்காரர்களாய் நீங்களும் நானும் மாறல. இன்னைக்கு தேவன் நீதியின் விளைச்சலை எதிர்பார்க்கிறாரு. நீங்களும் நானும் நீதியின் விளைச்சலுக்கு பாத்திரவான்களா இருக்கணும்னா, இயேசு நீதியின் ஊழியக்காரராக இருந்தது போல நீங்களும் நானும் அவரை போல நீதியின் ஊழியக்காரராக மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியாக பார்க்கிறோம் 2 தீமோத்தேயு 4:8. 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். அந்நாளில் எனக்கு தந்தருளுவார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீதியின் விளைச்சல் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நீதியின் விதையாக நமக்குள் விதைத்திருக்கிறார். உங்களையும் ரட்சித்திருக்கிறார். அவர் மூலமாய் நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏன் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம்னா, நீதியின் விளைச்சலை பிதாவாகிய தேவனுக்கு கொடுப்பதற்காக, அவருக்கு கொடுப்பதற்காக தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் அந்த விதையை விதைச்சிருக்கிறார், கிறிஸ்துவ நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் நிமித்தம் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது பார்த்தோம் நீதியின் மார்க்கம், இரண்டாவதாக பார்த்தோம் நீதியின் வசனம், மூன்றாவதாக பார்த்தோம் நீதியின் கனி, நான்காவதாக பார்த்தோம் நீதியின் ஊழியன், ஐந்தாவதாக பார்க்கிறோம் நீதியின் கிரீடம். இந்த 4 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தும் பொழுது, ஐந்தாவதாக கர்த்தர் கொடுக்கிற மகிமையான நியாயாதிபதி கொடுக்கிற ஒரு மகிமையான காரியம் என்னவென்றால், நீதியின் விளைச்சல்ல கடைசியாக நாம் பெற்றுக்கொள்ள காரியம் என்னவென்றால் நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நீதியின் கிரீடம் நீங்க ஜெனரலா வேதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா 7 கிரீடங்கள் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் கிரீடங்களை குறித்து தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம்.
7 விதமான கிரீடங்கள் உண்டு. ஆனா மெஜாரிட்டி வைஸ் இந்த நீதியின் கூறிய கிரீடத்துக்கு நீங்க பார்க்கும்போது ஒரு நீதியாய் நடக்கிற காரியத்துல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, நீதியா நம்ம வாழும்போது ஒரு இச்சை அடக்கம் நமக்கு வரணும். உலக ஆசைக்கு போகாம நீதிக்குரிய ஒரு இச்சை அடக்கம். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த நீதியா நம்ம வாழும்போது நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனையை சகிக்கணும். வழங்குதுங்களா? நீதியா நம்ம வாழணும். நான் முன்னாடி பார்த்த பாருங்க, நீதியின் மார்க்கத்துல, நீதியின் வசனத்துல, நீதியின் கனியில, நீதியின் ஊழியனா நம்ம மாறணும்னா நமக்கு என்ன தேவைன்னா இச்சை அடக்கம் தேவை. இன்னைக்கு இந்த இச்சை அடக்கம், இந்த சோதனைகளை சகிக்கிற ஒரு காரியம்லாம் நமக்குள்ள இன்னும் வரல. நிறைய நேரம் விழுந்துடுறோம். ஆனா தேவன் சொல்றாரு, இந்த நீதியின் விளைச்சல்ல என்னன்னா, உங்களுக்கு எனக்கும் ஒரு நீதியின் கிரீடத்தை கொடுத்தது காரணம் என்னன்னா, நம்ம இந்த நீதியின் விளைச்சலை உச்சகட்டத்தினுடைய மகிமை தான் இது. அப்போ இச்சை அடக்கம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம கடைபிடிக்கும் போது என்ன கிடைக்குதான்? வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். பாத்தீங்களா? ஒரு இலக்கு இருக்குது. ஒரு பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறவன் எல்லா விதத்திலும் இச்சை அடக்கமா இருப்பான். ஏன் இருக்கான்? அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். இந்த உலகத்துல ஓடுற இந்த ஒலிம்பிக்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறாங்க. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் இச்சிக்கிறது இல்லை, ஆசைப்படுறது இல்லை. ஏன் அவ்வளோ கண்ட்ரோல்டா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்குற கிரீடம் ஒரு அழிவுள்ள கிரீடமா? பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். ஆமென். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிற. இந்த அழிவில்லாத கிரீடம் என்னங்க? இதுதாங்க நீதியின் கிரீடம். இதுதான் நீதியின் கிரீடம். அதனால்தான் சோதனையை சகிக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆமென் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க, தேவன் எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீதியின் விளைச்சல் என்பது கர்த்தர் நம்மிடத்துல பிதாவாகிய தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நீங்க சாதாரணமாகவே உங்க வீட்டுல ஒரு தோட்டம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு விதையை விதைக்கிறீங்க. ஒரு மாந்தோப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு விதைய நீங்க விதைக்கிறீங்க. அந்த விதையை தோட்டத்துல விதைக்கிறீங்க. விதைச்சிட்டு நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. அது வளரும் இல்லை, துளிரும் விடல, ஒண்ணுமே இல்லாம, அல்லது வளர்ந்து அப்படியே நிக்குதுன்னு வச்சுங்களேன். அது பலன் கொடுக்காம, கனி கொடுக்காம அப்படியே நின்னா, நீங்க விதைச்சதுக்கும் நீங்க அந்த பிரயாசப்பட்டதுக்கும் நீங்க அதை பராமரிச்சதுக்கும் ஏதாவது வேல்யூ இருக்கா? ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. அது நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். என்னப்பா, இவ்வளோ பிரயாசப்பட்டு விதைச்சேன், அதை நான் பராமரிச்சேன், நான் தண்ணி ஊற்றினேன், அதுக்கு நிறைய எரு போட்டேன், எவ்வளோ விஷயம்லாம் நான் பார்த்தேன். ஆனா என்ன ஆகல? அது பலனை கொடுக்கல, கனியை கொடுக்கல. நான் எதிர்பார்த்த காரியம் அதுல வரலன்னா, அந்த விதைத்தவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு சோகம், எவ்வளோ பெரிய ஒரு மனவேதனையா இருக்கும். இன்னைக்கு நம்ம நிதானிக்கணும் சகோதர சகோதரி. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நீதியின் விதையாக உங்களுக்கும் எனக்கும் விதைத்திருக்கிறார். விதைத்தவர் விளைச்சலை எதிர்பார்க்கிறார். அந்த விளைச்சல் தான் நீங்களும் நானும் நீதியின் மார்க்கத்தை உடையவர்களா இருக்கணும், நீதியின் வசனத்தை உடையவர்களா இருக்கணும், நீதியின் கனியை உடையவர்களா இருக்கணும், நீதியின் ஊழியக்காரரா இருக்கணும், கடைசியில் நீதியின் கிரீடத்தை பெறுகிறவர்களா இருக்கணும். இந்த 5 காரியத்தை நம்ம உள்வாங்கி வாழும் பொழுது, இதன் அடிப்படையில் நாம் வாழும் பொழுது, நீதியின் விளைச்சல்களை கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறுவோம். அதற்கு கிறிஸ்து இயேசு நமக்கு உதவி செய்வார். இந்த நல்ல நேரத்தை தேவன் நமக்கு வாய்ப்பு செய்து கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இதன் அடிப்படையில நம்ம நடக்கும்பொழுது கர்த்தர் நீதியின் விளைச்சலுக்குரிய பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.